ஹாய், ஹலோ, வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கோல்டு பற்றி டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். சரிங்களா? சாமானிய மக்களுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து எப்படி ஏறுது இறங்குது அப்படின்னு பிரேக்கிங் நியூஸில் டப்பு டப்பு டப்புன்னு பிரேக் ஆகிற மாதிரி தான் நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நார்மலாக பண்ணலாமே அப்படின்னு நான் ஒரு சில வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, மோடி சார் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன கருத்து அதை தான் தெரிவிக்க போகிறேன். அவரோட கருத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளோட இந்தியனோட மணியை வந்து ஹைப் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோடைய கடமை தான். அது ஒரு மோடிஜியால் மட்டும் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தான். ஆனால் அவர் ஒரு சில கன்சிடர் எடுத்துக்கணும். சாமானிய மக்கள் வந்து மந்த்லி சீட் போடுறவங்க, டெய்லி ரேட் பண்ணுறவங்க 1 கிராம் கூட கம்மியாக 1/4 கிராம் 100 மில்லியோ 10 மில்லியோ தான் வாங்குகிறாங்க. அதனால நமக்கு என்ன ஒரு பெரிய பாதிப்பு வந்துடப்போகுது. நீங்கள் வந்து ஜிஎஸ்டியோ தடையோ பண்ணணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பெரிய பெரிய முதலைகள் 50 கிராம் 10 கிராம் நிறையா வாங்குகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். டெய்லி பேமெண்ட் பண்ணுற சீட்டுக்காரங்களாக இருந்தாலும் மந்த்லி சீட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் நீங்கள். சரிங்களா? அது மாதிரி நகையை கொடுத்துட்டு திருப்பி புது நகை எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ எடுக்கிறப்ப ஜிஎஸ்டி யாரும் வந்து லெஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ வந்து கம்மி பண்ணலாம். சரிங்களா? அப்பையும் கம்மி பண்ணலாம். எதுவுமே பண்ணாமல் மொத்தமாக இந்த மீன் வலையை விழிக்கிறப்ப பெரிய மீன்லாம் தப்பிச்சுட்டு போயிடும். குட்டி மீன்லாம் மாட்டிக்கிற மாதிரி சின்ன சின்ன மக்கள் தான் மாட்டிக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு இதுனாலும். சரிங்களா? ஆனால் அவர் சொல்கிறதுல உடன்பாடு இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ரேட் கூட போய்கிட்டே இருக்கனால கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நான் வந்து கோல்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் போடலை வீடியோவும். ஆனால் வந்து நகைக்கடைக்காரவங்கெல்லாம் நாங்கள் கோல்டை பெருக்கி சேல் பண்ணுறோம், காயினை மட்டும் தான் சேல் பண்ணுறோம், நகையே சேல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரத்தை அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. கோல்டையும் அதிகமாக விற்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. சரிங்களா? அவங்களே சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கூடனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, மக்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்லலாம், நிறைய நகை வாங்குகிறவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டியோ பிளாக் வச்சோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தடையோ கூட விதிக்கலாம். சாமானிய மக்களுக்கும் பீப்புள்ஸ்க்கும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். மற்றபடி ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி பொதுமக்களுமே இந்த பெட்ரோல் ரேட்டு கூடுது. ஆனால்